செண்பகமே பாட்டு அத பத்தி பேசிடலாம். பட்டி தொட்டி எல்லாம் பெரிய ஹிட் அந்த பாட்டு. They still call me Nishanti. எங்க ஒரு பாட்டு செண்பகமே செண்பகமே தான். This is the title. Like instead of Nishanti or Shanti Priya, people still call me as செண்பகமே செண்பகம். தியேட்டர்ல பார்த்தப்ப ரொம்ப ஷையா இருந்தேன். அப்ப I was like what? That's why I'm saying 17, 18. You know that big screen. ஃபேமிலி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அக்கா கிட்ட உங்களுடைய பாண்ட் எப்படி? எந்த மாதிரியான பாண்ட் உங்களோடது? She's so senior and she's so perfect, you know. Everything from top to bottom she is perfect. Na appa chalta hai, that kind of an attitude I have. But akka it is like அக்கா மேல இவ்ளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு உங்களுக்கு as an actor. சோ அவங்க கூடயே சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு opportunity உங்களுக்கு வந்தது. So I was dead scared. I was dead scared to perform in front of her, and that especially that song அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க கல்யாண மண்டபத்துல with Vijaykanth, and I am dancing in front of her. I said வணக்கம் சாந்தி பிரியா மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you very much. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து தமிழ் ஆடியன்சஸ் வந்து உங்களை ஒரு தமிழ் இன்டர்வியூல பார்க்க போறாங்க. சோ அந்த இன்டர்வியூ எங்க இன்டர்வியூவா இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தோஷம். Same with me also. So first on their behalf, இப்போ சாந்தி பிரியா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும். Right now I'm coming back again. I mean I've never left industry, only like நடுவுல ஒரு 5 years 4 years அப்படி நான் விட்டுட்டு இருந்தேன். பட் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தது இல்ல. மேரேஜ் ஆனது, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் I had 2 kids, 2 boys, and then I'm a single parent because I lost my husband a couple of years back. So it was totally a tough to raise the 2 boys in Bombay. நம்ம தமிழ் சவுத் இந்தியன் ஸ்டைலில் அவங்கள கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பாம்பேல. ஸோ அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் அதில் ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்தேன். பட் நடுவில் நான் டெலிவிஷன் சீரியல் எல்லாம் பண்ணியிருந்தேன் இங்கே பாலிவுட்டில். மாதா கி சவுக்கின்னு சொல்லி 2007லேருந்து 2012 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். துர்கா கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். திரும்ப ஒரு என்ட்ரி உங்களை எதிர்பார்க்கலாம். தமிழ் ஆடியன்சஸ் உங்களை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா, of course. Yes, உங்க இந்த இன்டர்வியூ பார்த்து ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதாவது ஆஃபர் வந்தா இட்ஸ் லைக் blessings. Great. நிச்சயமா வரும். உங்களை வந்து திரும்ப பார்க்கிறதுக்கு நிச்சயமா எல்லாரும் ஆவலா இருப்பாங்க. ஸ்டார்டிங் வித் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எங்க ஒரு பாட்டுக்காரன் பத்தி நம்ம பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடியே பானுப்பிரியா மேம் முன்னாடி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹீரோயினா வந்துட்டாங்க. உங்களுக்கு ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது, எப்படி வந்தது? ஓகே, பேசிக்கலி நாங்க 2 பேருமே கிளாசிக்கல் டான்சர்ஸ். ஸோ அக்கா ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ வாஸ் டூயிங் மை எஜுகேஷன் இன் சென்னை இன் ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இன் கோடம்பாக்கம். ஸோ அதுக்கப்புறம் when I was accompanying for summer holidays with அக்கா ஷூட்டிங்காக, ஸோ தென் அம்மா கிட்ட சொன்னேன் இல்லை எனக்கும் பண்ணணும்னு. மாம் வாஸ் அகெயின்ஸ்ட். மாம் லைக் இல்லை அக்கா பண்ணுறாங்க அது போகிறோம், யூ ஜஸ்ட் கண்டினியூ வித் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் எவ்ரிதிங். ஐ செட் நோ, ஐ ஆல்சோ வாண்ட் டு கெட். அண்ட் எக்ஸாக்ட்லி அதே டைமில் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துக்கு கங்கை அமரன் சார் ஆஃபர் கொடுத்தாங்க. பிகாஸ் தட்ஸ் அ சேம், த ஏஜ் வாஸ் சம்திங் அரவுண்ட் 17, 18 I was that time. So then when they gave me that offer, then I just grabbed it and I convinced my mom. அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி she said எப்படியோ போ, நீ கேட்கறது இல்லை. So then that's how I started. Then from there the whole thing. Never look back for the step. So being a dancer உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரசிவா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்காது. ஆனா முதல் படம் ஆனா முதல் படம் அப்படிங்கும்போது கங்கை அமரன் சார் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்த இன்புட்ஸ் என்ன மாதிரி இருந்தது? கங்கை அமரன் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஹெல்ப் பண்ணது இல்லாம அந்த படத்துல அந்த கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட் கேரக்டர், ரொம்ப பேசாது, கதவு பின்னாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒன்லி ஐஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ அவ்வளோ பெரிய பெரிய டைலாக்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப இன்னசென்ட் கேரக்டர் அந்த கேரக்டர். ஸோ எக்ஸாக்ட்லி என்னோட ஏஜ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அப்படியே போனதுனால இட் பிகேம் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் மீ டு பெர்ஃபார்ம் வெரி கம்ஃபர்டபிளி. அண்ட் அஃப்கோர்ஸ் கங்கை அமரன் சார் அவர் அங்கே ஸ்பாட்ல பண்ணி
காட்டுட்டு இருப்பாரு. இப்படி வேணும் சாந்தி, நீ இப்படி வா, இவ்வளவுதான் வரணும், இந்த கண் இப்படி வச்சுட்டு இங்கல இருந்து இப்படி பாரு. So this is how he used to always help me out and all that. Yeah. செண்பகமே பாட்டு அதை பத்தி பேசிடலாம். பட்டி தொட்டி எல்லாம் பெரிய ஹிட் அந்த பாட்டு. பட் அந்த பாட்டு ஷூட் பண்ணப்போ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அந்த பாட்டை ஷூட் பண்ணும்போது இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததா? இல்ல 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 பட் ஆக்சுவலி அப்ப இருக்கிற அந்த அனுபவமோட இப்ப நான் அந்த சாங்கோட அனுபவம் ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பேன். பிகாஸ் தட் சாங் இஸ் சோ ஃபேமஸ். இப்ப கூட பீப்புள் ஸ்டில் ஐ ஹாவ் டன் டவுன் சவுத் தெலுங்கு அண்ட் தமிழ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 20 மூவிஸ் 25 மூவிஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கூட தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் எங்க வெளியில போனாலும், நான் அம்மா வீட்டுக்கு வந்து எங்கேயாவது வெளியில போனாலும் டைம் ஆகும் அவங்கள ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு. ரெக்கக்னைஸ் ஆனதுக்கு அப்புறம் still they still call me Nishanti. எங்க ஒரு பாட்டு ஷண்பகமே ஷண்பகமே தான். This is that title, like instead of Nishanti or Shanti Priya, people still call me as Shanbagame Shanbagame. So that is so proud of I really feel proud right now than that time, you know, because that time I was very innocent and nothing I know about it. இவ்ளோ பெருசா ஆகும்னு கூட தெரியாது எனக்கு. So yes. காலம் தாண்டி நின்றுருக்கு அந்த பாட்டு. Yes, yes, yes. Very proud to be part of that song. முதல் படம் முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போய் நம்ம நடிச்சதை போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? போய் பார்க்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ராமராஜன் சாரோட அதோட ஃபர்ஸ்ட் படம் என்னோடது. இங்க அக்ஷய் குமாரோட என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஹிந்தில. So like both the stars are like super in their own stardom, you know. So I'm like, yeah, okay. Wow. That's a nice one to cherish, இல்லையா? Very proud, very proud. I always, even inga Bollywoodல யாராவது கேட்டாங்க, அக்ஷய் குமார்ஸ் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இல்ல? ஆமா. Like அங்க எங்க ஒரு பாட்டுக்காரன் ஷண்பகமே ஷண்பகம் ஃபர்ஸ்ட் படம் இல்ல? ஆமாங்க. It's like that, you know. So it's like it's very very, it has a different feeling when your first movie. Of course all the movies give that, but that when that first movie still till after 25 years also you're known for your first movie is like literally that is a proud moment, you know. That means like yes, I have selected a good movie for my break, you know, like introduction. Right. அத தியேட்டர்ல பார்த்த அனுபவம். தியேட்டர்ல பார்த்தப்ப ரொம்ப ஷையா இருந்தேன். அப்ப I was like what, and that's why I'm saying 17 18, you know, like oh big screen, நான் கூட ஹீரோயின் ஆயிட்டேன். like it's like more joy and enjoying, you know, not that attitude or okay now I became a film star or artist or அப்படி எதுவுமே இல்லை. But yes, I enjoyed every bit sitting with my family. But I don't think so. Akka irundanga when we were in the theater, because already she was known name. So Akka was not there, but premiere pathappa Akka irundanga. But yes, everybody was happy. But my elder brother was like, nee act panna madhiye illadi, veetla eppadi irukku apdiye da irukku padathula kuda. So it was like oh appadidana veetliyum இல்ல ஆப்போசிட். வீட்ல எப்படி இருக்கேன்னா ரொம்ப ஆக்டிங் இல்ல படத்துல. So it is like very sober character, quiet character, you know. So it is an opposite for the house and all. But my brother wanted to tell us because that is a village character, makeup இல்ல, ரொம்ப natural, own hair, and the half sari போட்டுட்டு, it was like very common girl, you know. So it was like nice, enjoying, unforgettable. Wow. ஃபேமிலி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அக்கா கிட்ட உங்களுடைய பாண்ட் எப்படி, எந்த மாதிரியான பாண்ட் உங்களோடது? ஓ, அக்கா கிட்ட பாண்ட் இஸ் fabulous. Plus I more we are like friends, we discuss everything. இன்னைக்கு கூட காலையில பேசிட்டு இருந்தாங்க. She's coming December, she's coming to Bombay, so she's going to spend her birthday with me after a long time. So like yeah, we share a very good bonding. We discuss, I cry to her, she cries sometime, like we have that kind of a bonding. But then I don't know, because she's so senior and she's so perfect, you know, everything from top to bottom she is perfect. Na apad ka ha chalta hai, that kind of an attitude I have.
பட் அக்காவுக்கு இட் இஸ் லைக் இல்ல இந்த காது இயரிங் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஷீ சோ புடவை இந்த புடவை தான் கட்டணும் கேரக்டருக்கு. See when I'm talking her some video she sent me right. Oh. Yeah, but it's so she's so perfect. So I get very scared in professional wise, but otherwise we are very friendly. Amadi podi, that kind of a relationship we share. It's not that illam akka, never called her akka, so it's always Banu. Max to max in Telugu I call her Banamma, amma we add, you know, because she's elder to me, so Banamma, that's all. I never called her akka, nothing like that. So that kind of a bond, fabulous bond we have. அவங்களுடைய படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? ஆராரோ ஆரியாரோ. ஓகே. Yes, and Aragan. Aragan. And அதுக்கப்புறம் 92 I got married. So 92 நான் பாம்பேக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கம்மி நான் உங்க படங்க பார்த்தேன், because I was not able to watch here, so I'm not so this familiar after the movies. Then in Telugu Swarna Kamalam. So that is Telugu, and there are more couple of other movies also. Yeah. சொன்னா சொல்லிட்டே போலாம் இல்லையா? Yeah, there's never ending movies. Right. இப்போ வந்து அக்கா மேல இவ்ளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு உங்களுக்கு as an actor-ஆ, சோ அவங்க கூடயே சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்சூனிட்டி உங்களுக்கு வந்தது? பண்ணிருக்கீங்க. அதான் சொல்ல வரேன். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? I was scared because actually ஒரு சாங் இருந்தது அவங்க கூட காம்பினேஷன்ல, அப்புறம் ரெண்டு மூணு சீன்ஸ் எல்லாம் இருந்தது. So I was dead scared to perform in front of her, and that especially that song அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க கல்யாண மண்டபத்துல with Vijaykanth, and I'm dancing in front of her. I said, oh shit, what is this? So I was like every time asking her, is it okay, should I do anything? So she said, no, just relax, go ahead. So na sonna nee paakada edavadhu indha ignore pannidu sonna illa ma nee yen avla tension edukku, you just go ahead, you're doing perfectly fine. So she was like her, that's what I'm telling you, I cannot express her even by talking about her also is like professional பத்தி அவங்க ப்ரொஃபஷனல் பத்தி பேசணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. she's so perfect. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் உங்களோடதுலன்னு பாத்தீங்கன்னா, மணிரத்னம் சாரோட டைரக்ஷன்ல இரவு நிலவு பாட்டு நீங்க பண்ணிருந்தீங்க. ஆமா, அஞ்சலி படத்துல. சோ அது எப்படி அந்த ஒரு பாட்டு பண்றதுக்காக எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? எதனால ஒத்துக்கிட்டீங்க? நான் அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவம். I was actually of course மணிரத்னம் சாரோட யாரு பண்ணாம இருப்பாங்க சொல்லுங்க. அந்த ஒரு சாங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே நான் சரி, சாங் இருக்கட்டும் ஒரு சீன் இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. I just wanted to in my list I want his name to be like, yes, I have acted with him, you know, so that I wanted to be his artist. அவங்க மணிரத்னம் சார் கிட்ட யார் எந்தெந்த ஆர்டிஸ்ட்னா சாந்தி பிரியா கூட பண்ணியிருக்காங்க. It's like that. I wanted that credit for myself. So of course it was a song, and Manirathnam sir setla vandadilla. I think max once or twice only he came, but Sundaram master irundanga, Prabhu Deva sir oda father appa paathuirundanga, and the song avurda pannar. So it was a whole night sequence. We really enjoyed, and Sundaram master sir, he said, Shanti, you don't do dance namukku vendave venda inge, we just enjoy, but pasangaloda nee பண்ணிட்டே போ, எது வந்தாலும் பண்ணிட்டே போன்னு. So we just literally enjoyed that song. ஓவராலா நீங்க பண்ண படங்கள்ல தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இந்த படம் இருந்ததுன்னா எந்த படம் சொல்வீங்க? லைக் தி ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி. ஃபர்ஸ்ட் படம் நான் ரொம்ப இதா பண்ணேன், பட் செகண்ட் படம் தேர்ட் படத்துலயும் எனக்கு டபுள் கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. சங்கிலி முருகன் சார் ப்ரொடக்ஷன்ல, கங்கை அமரன் சார் டைரக்ஷன்ல சக்கரப்பந்தல்னு சொல்லி, it's a village tough girl and totally uneducated girl who becomes a modern and totally controlling the emperor, full company எல்லாம் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு. ஸோ அந்த படத்துக்கு நான் கொம்பு ஃபைட் கத்துட்டு இருந்தேன். So that is one thing which I have learned that time, and I have done the whole sequence with no stunt, யாருமே இது பண்ணல, டூப் போடல.
அதுல அந்த சாங். ஸோ ஐ டோட்டலி நீங்க அந்த பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் நீஸ்ல போய் ஃபுல்லா அந்த ஃபுல் ரவுண்ட் போட்டு நான் பண்ணியிருக்கேன் அந்த அந்த இதுல. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் which I Wow. can never forget. And that was Max to Max. I think it is the second or third movie which as an artist I was not still mature but learned so many things in that movie because there's a two different vast characters. One is a village girl pada 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 and பேசிட்டு இருக்கும், and the other girl is the same girl only who changes herself, totally change her dignity with the sari பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு, ஸோ ஆஃபீஸுக்கு போயிட்டு ஸோ ஒன்லி இங்கிலீஷில் பேசிட்டு அப்படி அந்த அந்த கைண்ட் ஆஃப் அ கேரக்டர், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கேரக்டர் அது. ஸோ தட்ஸ் ஒன் மூவி விச் ஐ என்ஜாய். அண்ட் தி அதர் மூவி விச் வி thoroughly fun enjoyed was Dayam movie. Dayam one is with Arjun. Arjun kita we are almost some 5-6 heroines, all of us, like Sita, Saranya, Pallavi, myself, so Silk Smita. So we all were like different characters, you know, in that 6 heroines together with Arjun. So that was a fun movie. We were having fun. So that was a nice different enjoyment. Wow, interesting. ஒரு அம்மாவா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எங்களுக்கு. உங்களோட 2 பசங்களை பத்தி சொல்லுங்களேன், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னோட 2 பையங்க, one is 25 and one is 21. So 125, the elder son, மூத்த பையன் இப்போ மாடலிங் பண்ணிட்டு இருக்கான் பாம்பேல, ரேம்ப் வாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். So he is also into the same industry. And second son is in Whistling Woods film industry school la படிச்சிட்டு இருக்கான் இங்கே பாம்பே. He just got graduated in the year தான் graduate. லாக்டவுன்ல அவனுக்கு எந்த இதுவுமே ஆகல. So he just did direction. He learned direction and screenwriting. So both are into the same industry. So அந்த லெகசி அப்படியே கண்டினியூ ஆகுது சினிமா இண்டஸ்ட்ரியில. yes. நீங்க ஒரு சிங்கிள் விமனா இருந்து 2 பேரையும் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு சிங்கிள் மதரா இருந்தது. நீங்க அது ரொம்ப ஏர்லியாவே அது வந்து நீங்க பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அதை ஃபேஸ் பண்ணீங்க? அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி நீங்க அந்த ஒரு பீரியட் எங்களுக்கு சொல்ல முடியுமா? Yeah, it was a bit tough challenge time that was. But அம்மா, அண்ணன், அக்கா 3 பேரும் இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்தது. ஸோ எது இருந்தாலும் 24/7 எது இருந்தாலும் நான் ஃபோன் எடுத்து பேசி அட்வைஸ் வாங்குறதோ இல்லை பேசிக்லி அம்மா பிகாஸ் ஈவன் மாம் வாஸ் அ சிங்கிள் பேரண்ட். ஸோ அந்த இது நாங்கள் பார்த்தோம், அம்மா எங்களை எப்படி வளர்த்தாங்க, எப்படி டிசிப்ளின் வச்சாங்க லைஃப்லன்னு சொல்லி. ஸோ அது நான் அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஐ யூஸ் டு ஃபாலோ ஹர் அட்வைஸ். பட் ஒன்லி திங் இஸ், ஸோ எப்பப்போ பசங்களை நான் திட்டினா இல்லைன்னா அடிக்க போனால் அப்போ அம்மா சொல்லுவாங்க, இல்லை உன்னோட ஏஜ் டிஃப்ரெண்ட், ஜென்ரேஷன் டிஃப்ரெண்ட், இப்போ ஜென்ரேஷன் டிஃப்ரெண்ட்டு, ஸோ கை எடுக்காத, அடிக்காத அவங்கள, இல்லை கத்தாத நீ, ஸோ with love and affection அப்படியே சொல்லிட்டு போ, நீ ரொம்ப கோவப்படாத. Because I became little short tempered அந்த பீரியட்ல, because it was I was like tough to face that, because it was really a tough period for me. So I wanted to be like man and a female, mother and a father to my boys. So I don't want it to be, because, and if it is a girls then it would have been a different upbringing, because they were boys and I don't want them to பொம்பளைய பார்த்து இல்ல லேடிஸை பார்த்து ஐயோ இப்படி தான் சோபரா இருக்கும், because I want them to be nice, tough, and they both are sports boys, like sports. So I want them to grow in that aspect. I don't want it to be the delicate darlings kind of a thing. So அதனால நான் tough character போட வேண்டியதா இருந்தது என்னால. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து ஸோ அம்மா கிட்ட பேசிக்கிட்டு, ஸோ அந்த இன் பிட்வீன் I became very irritated, short tempered. எது இருந்தாலும் one kind of a thing. இப்போ கரியரும் நான் விட்டுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹோல் டிஸ்டர்ப். ஸோ இட் டுக் அ பீரியட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 1.5 year to 2 years to get back to my normal, because my kids were only my younger one was only 4.5 and my elder one was only 10 years. So they were very young, you know. I mean,
லிட்டரலி கிட்ஸ் தேவர். ஸோ அது கொஞ்சம் அப்செட்டாக இருந்து கொஞ்சம் லைஃப் நான் கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு செட்டில் ஆகிறதுக்கு. பட் தென் எஸ், வித் மை ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் மை மதர் இன் லாஸ் சைட் சப்போர்ட் எவ்ரி திங், ஐ sailed out. Touch wood. கிரேட். நிறைய தமிழ் ஆடியன்சஸ் இப்போ வந்து செண்பகமே பாட்டு வந்து யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ இன்னும் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து பீப்புள் ஆர் ஸ்டில் வாட்சிங் யூ. அவங்க வந்து நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு 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 ஏக்கம் இருக்கும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ மூலியமா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எஸ், ரொம்ப வருஷம் ஆச்சு நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபிலிம்ஸ் பண்ணி. பட் எஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். ரொம்ப சீக்கிரமாவே நீங்க என்ன பார்ப்பீங்க தமிழ்ல. பிளஸ் இப்போ நான் பாம்பேல இருக்கேன். ஸோ ஐ எம் ஸ்டேயிங் இன் பாம்பே. ஸோ சப்போஸ் எனக்கு மூவிஸ் ஆஃபர்ஸ் ரொம்ப நிறைய வந்து எனக்கு சென்னை ஷிஃப்ட் ஆகணும்னா எஸ், இட் வில் பி மை ப்ரிவிலேஜ் டு கம் பேக் டு சென்னை அகேன். எஸ், ரொம்ப சந்தோஷம் மேம் உங்ககிட்ட பேசினது. இட் வாஸ் a pleasure. பாக்குறவங்களுக்கு ஒரு ஒரு ரீவிசிட், ஒரு பழைய உங்க மெமரிஸ் பத்தி பேசுறது, நீங்க பேசுறது கேட்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புறேன். அதனால தான் இந்த இன்டர்வியூ பண்ணிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you very much. Thank you.